எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அந்த டாபிக்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா பொட்டன்ஷியல் டியூ டு ஸ்பெரிக்கல் ஷெல் அந்த சப் டாபிக் தான். சரி, ஓகே. ப்ராப்ளம் என்ன? 3 concentric spherical shells have radii A, B and C. Okay, A is less than B, B is less than C, and have surface charge densities sigma, minus sigma and sigma respectively. If VA, VB and VC denote the potential of the 3 shells, then for C equal to A plus B we have அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை எந்த ஆப்ஷன் கரெக்டுன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, கொஷின் படிக்கிற வரைக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளாக தெரிஞ்சாலும் நம்ம அப்ரோச் பண்ணும்போது சால்வ் பண்ணும்போது இட் இஸ் பிட் டிஃபிகல்ட். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நான் இந்த சென்டென்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரு டயக்ராமாக வரைகிறேன், ஏன்னா ஃபார் த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, ஓகே. டயக்ராமாக வரைகிறேன். கான்சென்ட்ரிக் செல். கான்சென்ட்ரிக் செல்ஸ்னால் என்னென்னா சேம் சென்டர் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் ரேடியஸ் இருக்கும். அந்த ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, A is less than B less than C அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் ஐடியா. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் தான், பார்க்கறதுக்கு அவகேடோ மாதிரி இருக்கும், பட்டு மன்னிச்சிடும். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இது வந்து இன்னர் செல்லு, அதோட ரேடியஸ் வந்து A. இது வந்து சென்டரில் ஒரு ஷெல் இருக்குது, அதோட ரேடியஸ் B. இங்கே வந்து இன்னொரு ஷெல் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து C. ஏன்னா ரேடியஸ் ஹேஸ் டு பி மெஷர்டு ஃப்ரம் த சென்டர். அந்த கான்சென்ட்ரிக்னால எவ்ரி திங் ஹேஸ் சேம் சென்டர். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இதுக்கு சிக்மா, இதுக்கு மைனஸ் சிக்மா, இதுக்கு வந்து சிக்மா. சரி, ஓகே. இவ்வளோ தான் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பொட்டன்ஷியல் டியூ டு ஷெல்ஸ். லெட்ஸ் இது வந்து ஷெல் ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து VA, இது வந்து Bன்ற ஷெல், ஸோ இதோட பொட்டன்ஷியல் வந்து VB. இது வந்து Cன்ற ஷெல், ஸோ இதோட பொட்டன்ஷியல் வந்து VC. ஸோ இந்த VA, VB, VC அதுக்கு ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அதை வந்து ஆப்ஷனோட மேட்ச் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான டாஸ்க். ஸோ இவ்வளோ தான். ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டினாக டயக்ராமிக் ரெப்ரசன்டேஷனாக கொண்டு வந்தாச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறது எப்படின்னா, தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு என்னென்ன ஃபார்ம்லாம் தேவைப்படும் அப்படின்றது தான். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் ஒரு கான்செப்ட் வந்து லைட்டாக டச் பண்ணுறேன், பார்ப்போம் லைக் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு. சரி, ஓகே. இப்போது பொட்டன்ஷியல் டியூ டு ஸ்பெரிக்கல் ஷெல் ஃபஸ்ட்டு இது பார்ப்போம். நெக்ஸ்ட் கான்சென்ட்ரிக் என்ன கதை அப்படின்றத பார்க்கலாம். ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ். சரி, ஓகே. அதாவது இப்படி ஒரு ஷெல் இருக்குது, லைக் சர்க்கிள் மாதிரி இருக்கும், பட் 3D ப்ரொஜெக்ஷனில் நீங்கள் ஷெல்னு வச்சுக்கோங்க. இதோட ரேடியஸ் வந்து R. இப்போ வந்து பொட்டன்ஷியல் டியூ டு திஸ் ஷெல் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஜஸ்ட் ஃபார்முலாவாக இதில் ஜஸ்ட் ஒரு கிராஃபாக ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான திங்கிங்கும் வரும்ல, லைக் ட்ரெடிஷ்னல் திங்கிங் இல்லாமல் வேறு திங்கிங். லெட்ஸ் சே பொட்டன்ஷியல் இது வந்து R. இந்த Rன்றது என்னென்னா சென்டர்லேருந்து நான் ஜஸ்ட் ஒரு Rன்ற ஒரு பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன் டியூ டு திஸ் ஷெல். இதுக்கு நீங்கள் புக்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது டில் ரேடியஸ் R, அதாவது இந்த ஆருக்குள்ள லெஸ் தென் R, லைக் இந்த R இஸ் லெஸ் தென் R, அந்த கண்டிஷனில் வி ஹேவ் கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல். நம்மளோட அந்த ஷெல்லுக்குள்ள பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். அதோட வேல்யூ என்னன்னா, லெட்ஸே இந்த இடத்துல இது வரைக்கும் கான்ஸ்டன்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ என்னன்னா, லெட்ஸே இந்த ஸ்பெல்லு இல்லை, ஹாரி பாட்டர் கிடையாது, ஷெல். அந்த ஷெல்லோட சார்ஜ் வந்து Q அப்படி, அதோட ரேடியஸ் வந்து R அப்படின்னா பொட்டன்ஷியல் இன்சைட் த ஷெல் இஸ் நத்திங் பட் Q டிவைடட் பை 4π எப்சிலான் R, எப்சிலான் நாட் R. அது மீடியம் பொறுத்து, நீங்கள் வேறு மீடியம்னா பெர்மிட்டிவிட்டி மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு R is greater than R அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, நமக்கு இட் இஸ் லீனியர்லி டிக்ரீசிங். அப்படின்றது எனக்கு தெரியல, லைக் லீனியர்லி டிக்ரீசிங் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த வேர்டிங்கில் வேணால் கன்ஃபியூஷன்ஸோ இல்லை மிஸ்கன்செப்ஷன் இருக்கலாம், பட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பொட்டன்ஷியல் என்னன்னா Q டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் R. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, ஷெல்லோட இன்சைடில் நமக்கு பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னா சார்ஜ் ஆஃப் த ஷெல் டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் த ஷெல். இது ஷெல்லுக்கு வெளியே பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா Q டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் R. நம்ம நார்மலாக ஒரு பாயிண்ட் சார்ஜ் எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, அண்ட் எகெயின் இந்த Rன்றது ஃப்ரம் த சென்டர் நம்ம மெஷர் பண்ணோம், அண்ட் இந்த கேபிட்டல் Rன்றது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். சரி, ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட். இப்போ நமக்கு செகண்டாக ஒரு கான்செப்ட் தெரியணும். என்ன அப்படின்னா சூப்பர் பொசிஷன். இது வந்து நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கிறது தான். என்ன சூப்பர் பொசிஷன்? நம்ம நேற்று கூட ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், அதுலேயுமே சூப்பர் பொசிஷனை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சூப்பர் பொசிஷன்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த கேஸ்க்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னா, லெட்ஸே எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ல வந்து பொட்டன்ஷியல் வேணும். இங்கே வந்து QA அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்குது, QBன்ற ஒரு சார்ஜ் இருக்குது, QCன்ற ஒரு சார்ஜ் இருக்குது. இந்த தோஸ் ஆர் அட் ரீஜியன் RA, RB, RC. ஸோ
ஸோ எனக்கு இந்த இடத்துல பொட்டன்ஷியல் V வேணும்னா V is nothing but potential due to charge A, potential due to charge B, potential due to charge C. ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்து வெக்டர் கிடையாது, ஜஸ்ட் algebraic sum தான். Here there is no vector because potential is a scalar quantity, it is not a vector quantity. ஸோ நீங்கள் வெக்டராக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ வெக்டர் அடிஷன் கிடையாது, சாதாரண algebraic sum தான். ஸோ நமக்கு இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, அவ்வளோதான். புரிஞ்சிருக்குல்ல? இதுக்கு ரொம்ப பார்த்து சொல்லியிருக்கேன், அழைச்சிக்கிறேன். லைக் நீங்களாம் எப்போ லைக் நீட்டுக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? லைக் எவ்வளோ பர்சன்டேஜ் போர்ஷன்ஸ் முடிச்சிருக்கீங்க, எப்போ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா? லைக் டைம் டேபிள் போட்டு ஸ்கெடியூல் அது மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு மற்றவங்களும் தெரிஞ்சுட்டோம், லைக் how people are how the people they are racing with are in the what state. ஓகே, அவங்க கூட படிக்கிறவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும்ல. சரி, ஓகே, அதனால தான். சரி, ஓகே, இப்போ வந்து நான் வந்து VA கண்டுபிடிக்க போகிறேன். என்னென்னா VA என்ன? பொட்டன்ஷியல் ஆஃப் த இன்னர் செல்ன்றது ஏன்ற ஷெல். இங்கே பாருங்க, மொத்தம் எனக்கு வந்து இந்த இடத்துல 3 சோர்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இன்னொன்று கண்டுபிடிச்சிக்கலான்னு இருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பொட்டன்ஷியல் டியூ டு செல் என்ன சொல்லியிருக்கேன்னா Q divided by 4 pi epsilon naught. இன்சைட்னா ரேடியஸ் ஆஃப் த ஷெல், அவுட் சைட்னா ஜஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் ஆஃப் த செல். ஸோ நம்ம வந்து Q வச்சு தான் படிச்சிருக்கோம். பட் நமக்கு இந்த இடத்துல வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்குல்ல. ஸோ வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் தட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்டூ சார்ஜ். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மாக்கு ஃபார்முலானா Q divided by surface area. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல் என்ன? 4 pi r². சரி, ஓகே, பாருங்க VA வா. ஸோ அந்த இடத்துல நான் வந்து QAன்னு எழுதிக்கிறேன். QA is sigma into 4 pi a². புரியுதுல்ல? சிக்மான்றது அது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, எனக்கு Q வேணும். ஸோ அந்த 4 pi r² நான் சரி கொண்டு போயிட்டேன். அண்ட் ஏன்றது ரேடியஸ் ஆஃப் தட் ஏ ஷெல், ஏன்ற ஷெல்லோடது. எகெயின் இந்த பியோட செட்டோட சார்ஜ் என்ன? QB என்னன்னா மைனஸ் சிக்மா இன்ட்டு 4 pi b². எகெயின் இந்த சீன்ற ஷெல்லுக்கு நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க, அது ஆப்வியஸ்லி கரெக்டு தான். சிக்மா இன்ட்டு 4 pi c². சரி, ஓகே, புரியுதுல? ஏன்னா சிக்மான்றது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, 4 pi இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல மட்டும் நமக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் இருக்குது அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. சரி, இப்போ பொட்டன்ஷியல் ஆன் த இன்னர் ஷெல் ஏ, அதாவது இந்த ஷெல் இருக்குல்ல, அந்த இடத்துல பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா பொட்டன்ஷியல் டியூ டு ஏ, பொட்டன்ஷியல் டியூ டு பி ப்ளஸ் பொட்டன்ஷியல் டியூ டு சி. அதுதான் இப்போ எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு 3 சோர்ஸ் இருக்குது, CBA அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நான் சூப்பர் பொசிஷன் ஆஃப் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் படி பொட்டன்ஷியல் டியூ டு VA, பொட்டன்ஷியல் டியூ டு VB, பொட்டன்ஷியல் டியூ டு VC கண்டுபிடிக்கிறேன். அப்போ தான் எனக்கு பொட்டன்ஷியல் டியூ டு VA, பொட்டன்ஷியல் டியூ டு இல்லை, பொட்டன்ஷியல் ஆன் ஷெல் ஏ, அது நமக்கு வந்து எனக்கு கிடைக்கும். இந்த VAவும் வேறு குழப்பிக்காதீங்க. நான் அந்த வேர்டிங்கில் சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கீனாக கவனிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஷெல்லு வந்து டியூ டு திஸ் இன்னர் ஷெல்லோட சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சார்ஜ் நான் அந்த இடத்துல எழுதிக்கிறேன். R is less than R இருந்ததுன்னா V0 is nothing but Q divided by 4 pi epsilon naught R. The R is greater than Rனா R தான். சரி, ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஷெல் ஏல வந்து பொட்டன்ஷியல் என்ன வேணும்? தட் இஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஏ. அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா தான் வரும். நீங்கள் எந்த ஃபார்முலா போட்டாலும் R = Rன்னு வரும். ஸோ ரெண்டுமே மேட்சாக இருக்கும். அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த இடத்துல கண்டினியூட்டி இருக்குல்ல. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ எனக்கு வந்து QA என்ன? 4 pi sigma a² டிவைடட் பை 4. இங்கே பாருங்கள், Qக்கு பதிலாக Q எழுதிட்டேன். 4 pi. ரொம்ப பார்த்து நடத்துகிறேன், லைக் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, 4 pi epsilon into A. இது வந்து இந்த ஏன்ற ஷெல்லில் என்ன கதை அப்படின்ற மாதிரி. இப்போது B, அதாவது பொட்டன்ஷியல் டியூ டு B ஷெல் ஆன் A ஷெல். ஏன்னா இப்போ நம்ம வந்து அல்டிமேட்டாக VA கண்டுபிடிக்கிறோம். அதனால இப்போது இந்த Bன்ற ஷெல்லுக்கு இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இன்சைடில் இருக்குது. இன்சைடில் இருக்குன்னா நமக்கு இந்த கண்டிஷன் தான். ஏன்னா R is less than R, அந்த ஸ்மால் R is less than R. ஸோ இந்த கண்டிஷன் தான். இந்த கண்டிஷன் பார்க்கும்போது நமக்கு சார்ஜ் மைனஸ் சிக்மா இன்ட்டு 4 pi b² divided by 4 pi epsilon naught into B. புரியுதுல்ல? ரொம்ப தெளிவாக ஈஸி தான். அதாவது உள்ளுக்காக இருக்குது, பீன்ற ஷெல்லுக்குள்ளே தான்
இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் வந்து பொட்டன்ஷியல் டியூ டு ஷெல் இன்சைட் த ஷெல்லுக்கு பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். எகெயின் விசிக்கு அதே மாதிரி தான் இன்சைடில் தான் இருக்குது, அதாவது சீன்ற ஷெல்லுக்கு இன்சைடில் தான் இருக்குது. ஸோ சிக்மா இன்ட்டு 4πc² டிவைடட் பை 4πε0 இன்ட்டு சி. ஸோ இந்த இடத்துல 4π கேன்சல் ஆயிரும், a² கேன்சல் ஆயிரும், 4π கேன்சல் ஆயிரும், b இந்த b ஸ்கொயரில் வந்து அந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், 4π c இந்த ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு அல்டிமேட்டாக சிக்மா a/ε0 மைனஸ் சிக்மா b/ε0 மைனஸ் சிக்மா c/ε0. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நான் இந்த கண்டிஷனும் இந்த இடத்துல போட்டுக்கிறேன், c = a + b அந்த கண்டிஷனும் போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம காமனாக எடுத்துருவோமே a minus b plus c, புரியுதுல? ஸோ சிக்மா டிவைடட் பை ε0 a minus b. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனை ஜஸ்ட் அந்த இடத்துல போடுறேன், ப்ளஸ் a மைனஸ் b. அதாவது இந்த cன்ற டேர்முக்கு பதிலாக கொஷினில் கொடுத்துருக்கேன் c + bல, சாரி c = a + b, அதை ப்ளக்இன் பண்ணுறேன், b கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து 2 சிக்மா a டிவைடட் பை ε0 வரும். இது என்னன்னா பொட்டன்ஷியல் ஆன் த ஷெல் ஏ. ஷெல் ஏல என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நான் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறேன், வேறு கலரில் எடுத்துக்கலாம். VA = 2 சிக்மா a டிவைடட் பை ε0. சரி, ஓகே. எகெயின் நான் அழைச்சிக்கிறேன். நீங்கள் இது வந்து எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, நான் இப்படி தான் ஸ்லோவாக தான் அழைச்சாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. எவ்ரி டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதே மாதிரி விபி விசி கண்டுபிடிக்கணும். நீங்கள் இந்த வீடியோ கூட இப்போவே பாஸ் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி பொட்டன்ஷியல் ஆன் த ஷெல் பி, பொட்டன்ஷியல் ஆன் த ஷெல் சி வந்து கண்டுபிடிங்க. லைக் டாஸ்க் தானே, நீங்கள் சொல்யூஷன்ஸ் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. கண்டுபிடிச்சிட்டு எகெயின் நீங்கள் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி ஜஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து இந்த மாதிரி சைடில் எழுதியிருப்பேன், அது கரெக்டான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. லைக் அது ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும் உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா. சரி, ஓகே. அவ்வளோதானே? சரி, ஓகே. இப்போ வந்து பொட்டன்ஷியல் ஆன் த ஷெல் பி. இப்போ வந்து நான் பொட்டன்ஷியல் டியூ டு ஏ, பொட்டன்ஷியல் டியூ டு பி, பொட்டன்ஷியல் டியூ டு சி கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்போ நான் எந்த ஏவை வச்சு பார்க்க போறேன், ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஏ மை பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அவுட் சைட் ஏ. எனக்கு ஏக்கு வெளியே இருக்கு. ஸோ நான் அதை வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆறுன்றது என்னன்னா நத்திங், சென்ட்ரல் தானே மெஷர் பண்ணுவோம். சென்ட்ரல் இந்த பாயிண்ட் எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு, பின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஏன்னா தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த பி ஷெல். ஸோ VA என்னவா இருக்கும், சிக்மா இன்ட்டு 4πa². ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்த சார்ஜ் அங்கே எழுதியிருக்கோம்ல, அதே தான். 4πε0 இன்ட்டு இந்த இடத்துல என்ன வரும், பி வரணும். ஏன்னா ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர்ல, இது வந்து நம்ம ஷெல் ஏ வச்சு பேசிட்டு இருக்கோம். பி மைனஸ் சிக்மா இன்ட்டு 4πb² டிவைடட் பை 4πε0 இன்ட்டு எகெயின் இந்த இடத்துல பி தான், ஏன்னா இட் இஸ் ஆன் பி. எகெயின் நமக்கு இது வந்து பிக்கு. எகெயின் சிக்கு என்னன்னா ஸ்டில் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னா அவுட்டர் சி செல்லுக்கு இன்சைடில் தான் இருக்குது. இன்சைடுக்கு நமக்கு எகெயின் இந்த ஃபார்முலா தான். ஓகே, 4πc² டிவைடட் பை 4πε0 இன்ட்டு சி. 4π கேன்சல், 4π கேன்சல், 4π கேன்சல். b ஸ்கொயரில் கேன்சல் ஆயிரும், ஜஸ்ட் b மட்டும் இருக்கும். c அதே மாதிரி c ஸ்கொயர் கேன்சல் ஆயிருக்கும், ஜஸ்ட் c மட்டும் இருக்கும். இதை நான் ஃபர்தராக எழுதணும்னா சிக்மா பை ε0 a² b மைனஸ் சிக்மா b/ε0 ப்ளஸ் சிக்மா c/ε0. புரியுதுல? ஓகே, இப்போ நான் வந்து சிக்மா பை ε0 வெளியே எடுத்துக்கிறேன். சிக்மா பை ε0 வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, சிக்மா பை ε0 வெளியே எடுத்துட்டா ஐ ஹாவ் a², we have a² by b minus b plus c. again கொடுத்திருக்க கண்டிஷன் வந்து இங்க ஜஸ்ட் ஃபெட் இன் பண்றேன். சிக்மா பை ε0 a² by b minus b plus a plus b. ஏன்னா c க்கு பதிலா a plus b ஜஸ்ட் அப்ளை பண்றேன். b கேன்சல் ஆயிடும். so here we have sigma by ε0 a² by b plus a. ஓகே, நமக்கு இந்த இடத்துல வேற மாதிரி வருது இல்லையா? சரி, ஓகே.
இது என்ன கூட நான் வந்து எப்படி எழுதுறேன்னா சிக்மா a by epsilon naught a by b plus 1. ஓகேல இன்னும் கூட அதை டிஃபைன் பண்ணி எழுதலாம் சிக்மா a divided by epsilon naught a plus b divided by b. ஜஸ்ட் அந்த இடத்துல எல்சிஎம் எடுத்திருக்கேன் ஏன்னா நமக்கு கடைசியாக கம்பேர் பண்ணோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடு ஃபார்மில் வந்து எழுதியிருக்கேன். சிக்மா a divided by epsilon naught b into a plus b bb. புரியுதுல இது வரைக்கும்? சரி ஓகே. எகெயின் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. பட் நீங்கள் நான் இப்படி போடுறதுக்கு தான் லேட்டாக இருக்கும். நீங்கள் போடும்போது ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். சிம்பிளாக மீன்ஸ் குவிக்காக போட்டுடலாம். ஜஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த அழைக்கிற வேலை எக்ஸ்பிளைன் பண்ணுற வேலைனா கொஞ்சம் இதாக இருக்குது. பட் நீங்கள் போடும்போது லைக் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக போட்டுடலாம். சரி ஓகே. லைக் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி நீங்கள் போர்ஷன்ஸ் கவர் பண்ணிட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்ட். உங்களுக்கு ஃபிசிக்ஸே அவ்வளோ பெருசாக இருக்குது. பட் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது 4 சாப்டரும் கவர் பண்ணல, 4 சப்ஜெக்டும் பயாலஜி, பாட்னி, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி. ஸோ 1 மந்த் முன்னாடி முடிச்சுட்டா ஃப்ரீயாக பண்ணலாம். சரி ஓகே. இப்போ பொட்டன்ஷியல் அந்த ஷெல் சி விசி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு எகெயின் விபி ப்ளஸ் விஏ ப்ளஸ் விபி ப்ளஸ் விசி. அதுதான் பொட்டன்ஷியல் டியூ டு ஷெல் ஏ, பொட்டன்ஷியல் டியூ டு ஷெல் பி, பொட்டன்ஷியல் டியூ டு ஷெல் சி. ஸோ அதுபடி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா அங்கே தான் கண்டுபிடிக்கணும் ஷெல் ஷீன்ற செல்லோட பொட்டன்ஷியல் என்னென்னு. இந்த ஷீன்ற செல்லு பார்த்தீங்கன்னா ஏன்ற ஷெல்லுக்கும் பீன்ற ஷெல்லுக்கும் வெளியே இருக்குது. அப்போ நம்ம ஏபி ரெண்டுக்குமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். எகெயின் சிக்கு வந்து உள்ளே இருக்குது வெளியே இருக்குது அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் உள்ளே வெளியே எப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஜஸ்ட் அந்த ரேடியஸ் ஆர் அதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அதுபடி பார்க்கும்போது விஏ இஸ் சிக்மா இன்ட்டு 4πa² divided by 4π epsilon naught. இந்த இடத்துல என்ன வரும்? அவுட் சைட் சி. இந்த ஆர் தானே, ஏன்னா இந்த ஆர் எகெயின் ஃப்ரம் த சென்டர் நம்ம மெஷர் பண்ணோம். ஃப்ரம் த சென்டர் இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் சி பிகாஸ் இட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஷெல் சி. சரி ஓகே. மைனஸ் சிக்மா இன்ட்டு 4πb². இந்த மேக்னெட் டேர்ம் தெரியல, ஜஸ்ட் சார்ஜ் ஆஃப் QA QB QC நான் அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கேன். 4π epsilon naught into c plus sigma into 4πc² divided by 4π epsilon naught into c. So 4π c இங்கே கூட கேன்சல் ஆகிருக்கு. ஸோ நமக்கு சிக்மா a² by epsilon naught c minus sigma b² divided by epsilon naught c plus sigma c divided by epsilon naught. அந்த இடத்துல இன்னும் கூட பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா அது பண்ணலாமல் வேணாமல் ஒரு டவுட் இருக்குது. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி, இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் அந்த இடத்துல வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், அதுக்கு தான். சரி ஓகே, இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் a² by c minus b² by c. நீங்கள் எந்த இடத்துல c² by c by c ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா c² by c வந்துடும். ஸோ உங்களுக்கு டினாமினேட்டர் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் பட் இந்த இடத்துல வந்து நான் ட்ரை பண்ணுறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்படி நமக்கு இருக்குது. பட் எகெயின் இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கிறது தான் பெட்டர். சரி ஓகே, இந்த இடத்துல c² by c போட்டுக்கோங்க. லைக் இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ c² by c இந்த இடத்துல போட்டுக்கோங்க. புரியுதுல்ல? ஸோ அது ஃபர்தராக சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் c into a² minus b² plus c² இருக்கும். கரெக்டாக? பட் எனக்கு வந்து c தான் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல இருந்து c² கண்டுபிடிச்சிக்கிறேன். c² ஈக்குவல் டு a² plus b² plus 2ab. ஜஸ்ட் a plus b the whole square ஃபார்முலா தான். பயப்படுற மாதிரி ஒன்று கிடையாது. பயப்படாதடா, பயப்படாத. a² minus b² plus a² plus b² plus 2ab. ஸோ b² கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு அந்த இடத்துல அல்டிமேட்டாக என்ன இருக்குன்னா சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் c 2a² plus 2ab. ஓகே, எகெயின் இங்கே ஒரு சி இருக்குது. அதை நான் வந்து எப்படி மாற்றுறேன்னா எகெயின் எப்சிலான் இன்ட்டு a plus b மாற்றணும். அதாவது இந்த சியை இன்ட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு 2a வந்து காமனாக இருக்குது. கரெக்டாக? 2a காமனாக எடுத்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல a plus b வந்துடும்.
இங்கே பாருங்கள், இந்த 2a ஸ்கொயரில் வந்து நீங்கள் 2a வெளியே எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு a இருக்கும், அந்த a தான் இந்த a. எகைன் இந்த 2abயில் ஒரு 2a எடுத்துட்டிங்கன்னா ஒரு b இருக்கும், அந்த b தான் அந்த b. எகைன் இந்த இடத்துல a + b இருக்குது, a + b இருக்குது. ஸோ அது கேன்சல் ஆகிட்டு நமக்கு சிக்மா இன்ட்டு 2a டிவைடட் பை எப்சிலான் வரும். ஸோ ஆன்சர் வந்தாச்சு. VC இஸ் நத்திங் பட் 2 sigma a டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ நமக்கு இந்த இடத்துல ரிலேஷன் கிடச்சாச்சு. வெரி குட். VA equal to VC which is not equal to VB. ஏன்னா VB வந்து வேற டேர்மில் இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால் நமக்கு ஆன்சர் வந்து VA equal to VC which is not equal to VB and the correct option is option D. சரி, ஓகே. ரொம்ப இந்த ஸ்லோவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான், பட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மை எய்ம் இஸ் டு எக்ஸ்பிளைன். சால்விங் கிடையாது, சால்விங்னா ஈஸியாக போட்டுடலாம், கஷ்டம் தான், சும்மா சொல்கிறேன் பேச்சுக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.